வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் எனவும் அறிவிப்பு. அடுத்த வாரத்திலும் உருவாகிறது மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 வாரத்திற்கு புயலுக்கு வாய்ப்பில்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று முதல் வரும் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அரூர் அருகே அவதார் படத்தில் வரும் காட்சியைப் போல் மரத்தில் ஏறி ஆற்றை கடக்கும் கிராம மக்கள். ஆபத்தான முறையில் மரத்தில் நடந்து சென்று பால் கேன்களை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடக்கும் வீடியோ வைரல். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன் உதாரணம் என முதலமைச்சர் பெருமிதம். கடல் அரிப்பை தடுக்க 1000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு அலையாத்தி காடுகளை உருவாக்கி வருவதாக தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் அறிவிப்பு. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பலியானோரின் எண்ணிக்கை 26ஆக உயர்வு என தமிழக அரசு தகவல். 83,000 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் சிறப்பு கடன் திட்ட முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் விளக்கம். தமிழகம் முழுவதும் இதுவரை சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலங்களில் பயிர்கள் மழையால் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட நிலங்களில் 33% வரையில் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. ₹2000 வெள்ள நிவாரணத்திற்கான டோக்கன் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம். அடுத்த 2 நாட்களில் ₹2000 நிவாரண நிதி வழங்கப்படும் என அரசு முதன்மை செயலாளர் அமுதா பேட்டி. கனமழை காரணமாக சேதமடைந்த குறுவை நெற்பயிர்களை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை. அறுவடை கூலிக்கான மகசூல் கூட கிடைக்கவில்லை என கவலை. விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தபோது அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய விவகாரம். சேற்றை வாரி வீசிய 2 மீது போலீசார் வழக்கு பதிவு. பேரிடர் வந்தால் தமிழகத்தை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து விடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. ஒரு ரேஷன் அட்டைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு
5,000 ரூபாய் கொடுப்பதாக அறிகிறோம். தமிழ்நாட்டில் 2,000 ரூபாய் அளிப்பதாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணத்தை மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். மக்கள் கேட்காமலே கொடுக்கின்ற அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இருந்தபோதிலும் மக்களுடைய குரலை, மக்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசிற்கு இங்கே நம்முடைய பத்திரிகை வாயிலாக நாங்கள் இங்கே வைக்க கடமை. ஃபெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக புதுச்சேரி மாநிலத்திற்கு 614 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும். மத்திய அரசிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். ஃபெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய புதுச்சேரிக்கு வரும் 8ஆம் தேதி வருகிறது மத்திய குழு. 2 நாட்கள் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க திட்டம். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்வு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் பலியான சம்பவம். உயிரிழந்தவர்களின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உயிரிழப்பா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நீரின் மாதிரிகள் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் உயிரோடு திமுக அரசு விளையாடியுள்ளது. பல்லாவரம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். வண்டலூர் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ஒரே நேரத்தில் அதிகப்படியானோர் சென்னை நோக்கி வந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். நாடு முழுவதும் இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிப்பு. சென்னையில் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவை, திண்டுக்கல், காரைக்காலில் ரயில், பேருந்து நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனை. அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பாலில் போலீசார் கொடி அணிவகுப்பு. மத தலைவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள மசூதிகளில் தொழுகை நடத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்துமாறு வேண்டுகோள். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் முறையில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சம்மதம் என தகவல். இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பொதுவான ஒரு இடத்தில் நடத்த முடிவு. வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது புரோபா 3 எனப்படும் இரட்டை செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. PSLV C-59 Proba 3 mission from the Satish Dhawan Space Center. यहाँ PSLV C-59 प्रमोशन यान का सफलतापूर्ण उत्थापन। रेंज ऑपरेशन डायरेक्टर ने भी इसकी पुष्टि कर दी है। यह पूरी तरह सामान्य उत्थापन है और अपने उद्देश्य की ओर बढ़ा हुआ है। இரு செயற்கைக்கோள்களும் புவியின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம் செய்யப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு. இரு செயற்கைக்கோள்களும் அருகருகே பயணித்து சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்து தரவுகளை பூமிக்கு அனுப்ப உள்ளது.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 8 மீனவர்கள் ஓராண்டிற்கு பிறகு இலங்கை சிறையிலிருந்து விடுவிப்பு. சென்னை வந்தடைந்த மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக போலீசார் அதிர்ச்சி தகவல். வாட்ஸ்அப் உரையாடல்களுடன் பல ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக விளக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபயிற்சி சென்ற பினான்சியரை வெட்டி கொலை செய்த சம்பவம். மனைவி உள்பட 8 பேர் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மகாராஷ்டிர முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றார் பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ். மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मी देवेंद्र सरिता गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பதவியேற்றார் ஏக்நாத் ஷிண்டே. ஒரு வார காலமாக நீடித்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்தது. आणि देशाचे कर्तबगार आणि लोकप्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदीजी व देशाचे कणखर गृहमंत्री अमितभाई शाह यांच्या भक्कम पाठिंब्याने आशीर्वादाने மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மாநிலத்தில் நல்லாட்சி நிலவுவதை உறுதி செய்ய இந்த குழு முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்யும் எனவும் உறுதி. இறையாண்மையுடன் சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிர்மாணிக்க இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சினைக்கு அதன் மூலம் தீர்வு காண முடியும் எனவும் கருத்து. கிரிப்டோ கரன்சியான பிட்காயினின் மதிப்பு முதல் முறையாக $1,00,000 கடந்தது. கிரிப்டோ கரன்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்க டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவின் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு. ரிக்டர் அளவில் 7.0 பதிவு. சுனாமி எச்சரிக்கையால் கரையோர குடியிருப்பாளர்கள் உள்நாட்டிலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். வெற்றி பயணத்தை தொடர ஆர்வம் காட்டும் இந்திய அணி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் ஜிங் லிரென் இடையிலான 9வது சுற்றும் டிரா. 9 சுற்றுகளின் முடிவிலும் இருவரும் தலா 4.5 புள்ளிகளுடன் சமநிலை. ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் புஷ்பா 2 திரைப்படத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். தியேட்டருக்கு முன்னறிவிப்பின்றி வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள அலிப்பிரியில் புஷ்பா பாடலுக்கு நடனமாடிய இளம்பெண். நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வலியுறுத்திய நிலையில் மன்னிப்பு கேட்டு வீடியோ பதிவு. ట్రెండింగ్ లో ఉందని అలా చేసేసాను, ఇంకోసారి తప్పు చేయనని నమస్ఫూర్తిగా చెప్తున్నాను. దయచేసి ఈ తప్పును క్షమించండి, ఇంకెప్పుడు ఇలా చేయను. నన్ను చూసి ఎవరైనా అలా చేయాలనుకుంటున్నా దయచేసి అలా చేయకండి, అలా తప్పు చేయకండి. నన్ను చూసి ఇంకోసారి ఇది చేయనని నా మనసు.